ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவு இதுக்கெல்லாம் எதுக்குமே வியூஸ் சரியாக போக மாட்டேங்குதா? ஒரு சின்ன ட்ரிக்கு தான். அந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு 10 வியூஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு 100லேருந்து 150 வியூஸ் தாராளமாக போகும். நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும். நிறைய டிராஃபிக் சோர்ஸ்லேருந்து வியூஸ் வரும். ஸோ சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான். எந்த ஒரு இல்லீகல் மெத்தடும் இல்லை, லீகலான மெத்தட். ஆனால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நீங்கள் மானிட்டைஸ் ஆன சேனலாக இருந்தால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. மானிட்டைஸ் ஆகாத சேனலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கை ஒரு டைம் கூட யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க அது என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ட்ரிக்குனா, நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணுற சேனல் ரன் பண்ணுங்கள். புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் எந்த ஒரு சேனலுமே கிரியேட் பண்ணாமல் அந்த மெயில் ஐடிக்குள்ளே போய் நீங்கள் என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டில் டாப் லெவலில் இருக்கிற 3 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் இருக்கிற ரீசெண்டாக போட்ட 1-2 வீடியோஸை பாருங்கள். ஒவ்வொரு சேனல்லையும் இருக்கிற ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட அந்த அந்த வீடியோஸுக்கு லைக்கு, அந்த ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அந்த என்கேஜ்மெண்ட்டும் கொடுங்க. அடுத்து உங்களுடைய சேனலில் நீங்கள் போய் அதே மாதிரி உங்கள் வீடியோஸ், அதாவது இப்போ கடைசியாக ஒரு வீடியோ போடுவீங்க பாருங்கள், அந்த வீடியோவை போட்டு 2 மணி நேரம் கழித்து அந்த மாதிரி அந்த ஐடிக்குள்ளே போய் உங்களுடைய வீடியோஸை நீங்களே பாருங்கள். லைக்கு கொடுங்க, ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா போட்டு விட்டு அடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சஜஷன் ஆகும். உங்களுடைய வீடியோஸ் நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும். எக்காரணத்தை கொண்டும் அந்த புதுசாக கிரியேட் பண்ண மெயில் ஐடியில் உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு எந்த ஒரு கண்டென்ட் வீடியோவோ அல்லது ஷார்ட்ஸ் வீடியோவோ, லைவோ தயவு செஞ்சு எதுவுமே பார்த்துடாதீங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் பாருங்கள். உங்களுடைய சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய அந்த புது மெயில் ஐடிக்குள்ளே போய் அந்த சேனலில் உங்கள் வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். ஏன் வேறு வீடியோஸ் பார்க்க வேணான்னு கேட்குறேன்னா, யூடியூப் வந்து வாட்ச் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணும். நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்குறப்போ வேறு வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுடைய வீடியோஸை பார்ப்பாங்க. அதனால் வேறு எந்த வீடியோஸும் பார்க்காதீங்க. உங்களுடைய அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக மட்டும் பாருங்கள். இந்த ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்ட்டு. மறக்காமல் மானிட்டைஸ் ஆன சேனலாக இருந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.